மனித வாழ்க்கை அது தோன்றும் அளவுக்கு எளிமையானது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் உலகம் முழுவதும் பயணிக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், வேலை செய்கிறோம், கனவு காண்கிறோம், போராடுகிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம். ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக நாம் வேறு எதையாவது வாழ்கிறோம். நமது உணர்ச்சிகள் மறைந்தே இருக்கின்றன, நமது ஆசைகள் மறைந்தே இருக்கின்றன, நமது வலி மறைந்தே இருக்கிறது. மேலும் இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையை இயக்குகின்றன. காணக்கூடியது மிகச் சிறியது, கண்ணுக்கு தெரியாததுதான் உண்மையான விஷயம். அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக வாழ்க்கையை வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானிகள் கூறி வருகின்றனர். இந்த உள்பயணத்தில் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்க முடிந்தால் உங்களுக்கு அமைதியை மட்டுமல்ல, வலிமையையும் தரும் சில விஷயங்கள் உள்ளன. இன்று நான் உங்களுடன் இந்த 7 விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். ஆனால் இந்த முறை வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஏதாவது கற்பிக்க ஏதாவது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அவற்றை நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளுடன் இணைக்கிறேன். முதலில், உங்கள் எதிர்கால திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு ஒவ்வொரு கனவையும், ஒவ்வொரு திட்டத்தையும், ஒவ்வொரு இலக்கையும் முழு உலகிற்கும் வெளிப்படுத்துவதும், பின்னர் இந்த கனவுகள் ஏன் நனவாகவில்லை என்று யோசிப்பதும் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு ஆற்றல் விதி உள்ளது. நீங்கள் உங்கள் திட்டங்களை ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளும் தருணத்தில் உங்கள் ஆற்றல் சிதறிவிடும், உங்கள் மன உறுதி குறைகிறது. ஒரு விவசாயி விதை விதைத்த பிறகு செய்யும் முதல் காரியத்தை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அவர் அதை மண்ணின் இருண்ட மடியில் மறைப்பார். ஏனென்றால் நீங்கள் அதை சூரிய ஒளியில் வெளிப்படுத்தினால் அது இறந்துவிடும். வாழ்க்கையின் கனவுகளுக்கும் இதுவே பொருந்தும். கனவுகளுக்கு இருள், அமைதி மற்றும் ரகசியம் முளைக்க வேண்டும். உங்கள் கனவை அது போதுமான அளவு வலுவாக இருக்கும் வரை வெளிச்சத்திற்கு கொண்டு வராதீர்கள். ஏனென்றால் உலகம் உங்கள் கனவை புரிந்து கொள்ளாது. அது அதை வெட்டத் தொடங்கும், அது ஒப்பிடத் தொடங்கும், அது சந்தேகத்தை விதைக்கத் தொடங்கும். சந்தேகம் ஒவ்வொரு விதையையும் கொல்லும். இரண்டாவதாக, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை ரகசியமாக வைத்திருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் வலியை அனுபவிக்கிறது. சண்டைகள் உள்ளன, பதட்டங்கள் உள்ளன. ஆனால் உலகம் உங்கள் வலியை புரிந்து கொள்ள வராது. மாறாக, உலகம் உங்கள் வலியை கேட்டு அதன் சொந்த கதைகளை உருவாக்கும். உங்கள் வீட்டு பிரச்சனைகள் உலகின் வதந்திகளாக மாறும். குடும்ப பிரச்சனைகள் வீட்டிற்குள் தீர்க்கப்படுகின்றன, அவற்றை உலகிற்கு பரப்புவதன் மூலம் அல்ல. தங்கள் குடும்ப விவகாரங்களை வெளியே எடுத்துச் செல்லும் ஒருவர் குடும்பத்தையும் உங்களையும் பலகீனப்படுத்துகிறார். உங்கள் வலியை பகிர்ந்து கொள்வது தவறல்ல, ஆனால் அதை சரியான நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை புரிந்து கொள்பவர்களுடன், அதை கேட்க விரும்புபவர்களுடன் அல்ல. மூன்றாவதாக, உங்கள் போராட்டங்களை தனிப்பட்டதாக வைத்திருங்கள். ஒவ்வொரு நபரும் உள்நாட்டில் போராடுகிறார்கள். சிலர் நிதி சிரமங்களுடன், சிலர் உடைந்த உறவுகளுடன், சிலர் தொழில் நிச்சயமற்ற தன்மையுடன், சிலர் சோகத்துடன் போராடுகிறார்கள். ஆனால் நீங்கள் உலகிற்கு சொன்னால் 2 விஷயங்களில் ஒன்று நடக்கும். மக்கள் உங்களை பரிதாபத்துடன் பார்ப்பார்கள். பரிதாபம் ஒரு நபரை பலவீனப்படுத்துகிறது. அல்லது மக்கள் உங்களை இழிவாக பார்க்க தொடங்குவார்கள். போராட்டம் என்பது நீங்கள் தனியாக போராடுவது. ஏனென்றால் போராட்டம் என்பது ஒரு நபரின் உண்மையான தங்கம் தணிக்கப்படும் நெருப்பு. நீங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் உலகத்துடன் பகிர்ந்து கொண்டால் அந்த நெருப்பின் வெப்பம் கலைந்துவிடும். மேலும் நீங்கள் உள்ளே வலுவாக வளர முடியாது. நான்காவதாக, உங்கள் வருமானத்தையும் செல்வத்தையும் ரகசியமாக வைத்திருங்கள். பணம் ஒரு பெரிய சக்தி, ஆனால் இந்த சக்தி அழகாக இருப்பதைப் போலவே ஆபத்தானது. உங்கள் வருவானை, உங்கள் உடைமைகளை, உங்கள் நிதிநிலையை அனைவருக்கும் வெளிப்படுத்தினால் நீங்கள் கவனக்குறைவாக உங்களுக்காக பொறாமை, வெறுப்பு மற்றும் எதிர்மறையை உருவாக்குவீர்கள். உலகம் செல்வத்தால் ஈர்க்கப்படுகிறது, ஆனால் அது அதை பார்த்து பொறாமை கொள்கிறது. ஒப்பீடு, பொறாமை மற்றும் சுயநலம் அனைத்தும் முதன்மையாக செல்வத்தின் காரணமாகவே எழுகின்றன. தங்கள் செல்வத்தை ரகசியமாக வைத்திருப்பவர் அமைதியாக இருக்கிறார், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் சுதந்திரமாக இருக்கிறார். ஐந்தாவது, உங்கள் காதல் உறவுகளை ரகசியமாக வைத்திருங்கள். காதல் என்பது உலகின் மிகவும் புனிதமான சக்தி. ஆனால் நீங்கள் அதை உலகிற்கு காட்டத் தொடங்கும் தருணம் அது தொலைந்து போகிறது. ஏனென்றால் மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை எடை போடுகிறார்கள்,
மதிப்பீடுகிறார்கள், விளக்குகிறார்கள். 2 ஆன்மாக்கள் காதலிக்கும் போது அந்த நடனத்தை அவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், உலகத்தால் அல்ல. நீங்கள் அந்த நடனத்தை உலகிற்கு காட்டத் தொடங்கும் போது உலகம் அதை சீர்குலைக்க தொடங்குகிறது. காதல் அமைதியானது. காதல் என்பது 2 பேர் மட்டுமே பார்க்க முடியும் ஒரு மறைக்கப்பட்ட மலர். உலகின் மற்ற பகுதிகள் அதன் நிறத்தை மட்டுமே சிதறடிக்கிறது. 6வது, உங்கள் ஆன்மீக பிரகதியை ஒரு ரகசியமாக வைத்திருங்கள். ஒருவர் தியானித்து, விழித்து, உள்ளே லேசாக உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றும்போது அவர்களின் மிகப்பெரிய தவறு இந்த பிரகதியை, இந்த அனுபவத்தை, இந்த விழிப்புணர்வை உடனடியாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும். இது என்ன செய்கிறது? மற்றவர்கள் தங்கள் அனுபவத்தை அவர்களின் வாதங்கள், சந்தேகங்கள் மற்றும் கருத்துகளால் மறைப்பதால் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் குறைகிறது. தியானம் உள்ளே மலர்கிறது. நேரம் வந்தபோது அதன் நறுமணம் தானாகவே பரவுகிறது. அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அதை காட்ட வேண்டிய அவசியமில்லை. 7வது, உங்கள் அடுத்த நடியை ஒரு ரகசியமாக வைத்திருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர். அங்கே ஒவ்வொரு நபரும் அவரவர் திசையில் நகர்கிறார்கள். நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள், என்ன முடிவெடுக்கப் போகிறீர்கள் என்பதை உலகிற்கு சொன்னால் உங்கள் சொந்த பாதையில் நீங்கள் அதிக கற்களை வைப்பீர்கள். உலகம் உங்கள் புரகதியை காண விரும்பாது. அது நின்ற இடத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பும். உங்கள் அடுத்த நகர்வு, உங்கள் அடுத்த திட்டம், உங்கள் அடுத்த திசை என்ற அடைத்திரர்களுக்கு சொன்னால் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் சக்தியை தடுப்பார்கள். இங்கேதான் தடைகள் எழுகின்றன. இந்த 7 விஷயங்களையும் நீங்கள் ரகசியமாக வைக்க முடிந்தால் வாழ்க்கையின் சுவை மாறும். உங்கள் ஆற்றல் பாதுகாக்கப்படும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். உங்கள் பாதை தெளிவாக இருக்கும். உங்கள் வெற்றி தடையின்றி உங்களை தேடி வரும். நினைவில் கொள்ளுங்கள், உள்ளே சேமிக்கப்படுவது வலிமையானது, வெளியே பகிரப்படுவது வலிமையானது. அவள்தான் பலவீனமடைகிறாள். வாழ்க்கையின் மலர் உள்ளே மண்ணில் பூக்கிறது, வெளியே சூரிய ஒளியில் பூக்கிறது.